அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களுக்கு நன்மை செய்வதாக அரசியல்வாதிகள் சில திட்டங்களை அறிவிக்கிறார்கள். பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அது இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப அதிக சலுகை கொடுப்பதாக நினைத்து கொண்டு அது கடுமையான எதிர்ப்பு வரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நாட்டில் நடக்கிறது. அது மாதிரியான ஒரு சம்பவம் என்ன என்று கேட்டால், ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும், பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர், அரசாங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க. என்ன உத்தரவு என்றால், ரமலான் மாதம் வருகிறது. ரமலான் மாதம் முழுசும் முஸ்லீம்கள் அரசு வேலையில் இருப்பாங்கள்ல, அரசாங்க வேலையில் இருக்கிற முஸ்லீம்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம். இப்போ 5 மணிக்கு வேலை முடியுதுன்னா 4 மணிக்கு போய்க்கிடலாம். முஸ்லீம் மட்டும் ரமலான் மாதத்தில் மாத்திரம் முஸ்லீம்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க போய்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இந்த ஆர்டர் நமக்கு நன்மை செய்கிற மாதிரி நம்மளும் நினைத்து கொண்டு ஓட்டுக்காக அவங்க செய்கிறாங்க. இஸ்லாத்தில் இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கா? ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையை வேலைக்கு கூலி தர்றான். முஸ்லீம் அல்லாதவனும் முஸ்லீமும் சேர்ந்து வேலை செஞ்சான், அவனுக்கு மட்டும் 8 மணி நேரம், எனக்கு மட்டும் 7 மணி நேரம் வேலை, அதே சம்பளம்ங்கிற இஸ்லாத்துடைய நீதிக்கு உட்பட்டதா இது? வேலைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அனைவருக்கும் 1 மணி நேரம் குறைக்கிறோன்னு அது ஒரு நியாயம். ரமலான் மாதத்தில் அரசு வேலை 1 மணி நேரம் டோட்டலாக குறைக்கப்படுது. அல்லது வேலை நேரம் மாற்றி அமைக்க 10 மணிக்கு பதிலாக 9 மணிக்கு வந்துடுங்க, 4 மணிக்கு பதிலாக 3 மணிக்கு போயிடுங்க அப்படின்னு ஜென்ரலாக சொன்னால் அது ஒரு விஷயம். இஸ்லாம் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறவனுக்கு முஸ்லீம் என்பதற்காக வேண்டி அவனுக்கு ஒரு சலுகையும், முஸ்லீம் இல்லைங்கிறதுக்காக இன்னொரு சலுகையும் கொடுப்பது இஸ்லாத்துக்கு உகந்ததா? அது 2 பேரும் ஒரே மாதிரி வேலையை செய்யணும், ஒரே மாதிரி சம்பளம் தான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், மற்றவர்கள் கசப்பை உண்டாக்குவீங்க, நன்மைன்னு செய்கிறாங்க. இப்படி இஸ்லாம் இப்படி சொல்லித்தர இல்லை. நம்ம நோன்பு வைக்கிறது பெரிய பஞ்சாயத்து இஸ்லாத்தில் கிடையாது. நோன்பு திறக்கிற நேரம் வந்துட்டால் கூட ஒரு பையில் பேரிச்சம்பளம் வச்சு சோர்ந்து போயிட்டே இருப்பான். ஒரு பயணத்தில் எவ்வளோ போகிறாங்க, பயணத்தில் போகும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் நிப்பாட்டி நம்மளை இறக்கி விடுவானா? பிரயாணத்தில் போகிறீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கு நோன்பு திறக்க வேண்டியிருக்கு. 6 மணிக்கு நிற்க வேண்டிய ரயில்கள்லாம் 5 மணிக்கே ஒரு இடத்துல நின்று நோன்பு திறந்த பிறகு கிளம்பும்னு சொல்லுவீங்களா? பிரயாணத்தில் இருக்குது, மார்க்கத்தில் பிரயாணத்தில் சலுகை இருக்குது, ஆனால் நோன்பு வைக்கிறாங்க. சில பேர் வச்சாங்கன்னு சொன்னால் அது விளங்கி தான் வைக்கிறாங்க. எங்களுக்கு ஏழும், எங்களுக்கு முடியும்னு தான் வைக்கிறாங்க. நம்ம நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் இவன் அந்த 1 மணி நேரம் சலுகை தரணும் என்பதற்காக வைக்கலை. நோன்பு வைத்து கொண்டு எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லி எல்லாரையும் போல் செயல்படுவோம்னு நடக்குன்னா நல்லது. இவங்க இப்படி அறிவு போட்டவுடனே அவங்க கிளம்பிட்டானுவோம். பாருங்கள், இந்த நாட்டில் முஸ்லீம் கொண்டு தனி சட்டமாண்டு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் கேட்டோமா? இவன்கிட்ட அதில் அரசு ஊழியர்களில் எல்லோரும் நோன்பு வைக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் பார்க்கணும். நோம்புங்க சலுகையை கொடுக்குறான், அதை யார் வைப்பான்னு கேட்டால் அது மார்க்கப்பட்டு உள்ள ஒரு பார்வை தவிர அரசாங்க ஊழியர்களில் அதிகமானவர்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னா, அரசு